வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு உயிர் என்பதை பற்றி சிந்திப்போம். இரத்தத்திற்கு மையப்புள்ளி இதயம் என்பது போல, காற்றுக்கு மையம் நுரையீரல் என்பதை போல, உயிர் சக்திக்கு லைஃப் ஃபோர்ஸ் இதற்கும் மையப்புள்ளி இருப்பதாக அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி உணர்த்துகிறார். அதுவே மூலாதாரம், முதுகுத்தண்டின் அடிப்பகுதி, ஆசன வாய்க்கு ஒரு அங்கலம் மேலாக அமைந்துள்ள பகுதி. இந்த பால் உணர்வு சுரப்பி என்று சொல்வார்களே, அந்த இடத்தில் வித்து சக்தியினுடைய மையம் இருக்கிறது. அதை அடிப்படையாக கொண்டு உயிர் சக்தி சுழன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று விளக்கம் கொடுக்கிறாங்க. இதை அந்த காலத்திலே திருமூலர் உயிரினுடைய தன்மையை எவ்வளவு ஆழ்ந்து சிந்தித்து ஒரு கவியாக கொடுத்திருப்பார்கள். அதாவது, பசுவின் ரோமம் நம்முடைய ரோமத்தை விட மென்மையானதாம். அதை நீள அளவில் வெட்டாமல் குறுக்களவில் வெட்டுதல். அதில் மேவிய சீவன் வடிவது கூறிடில், உயிரினுடைய சக்தியை சொல்ல வேண்டும் என்றால், கோவின் மயிரொன்று 100 கூறிட்டு, அதாவது பசுவின் ரோமத்தை 100 கூறாக மாற்றி, மேவிய கூறது 1000 ஆயினால் அதிலிருந்து ஒரு கூரை எடுத்து 1000 வெட்டணுமா. மேவிய சீவன் வடிவது கூறிடில் கோவின் மயிரொன்று 100 கூறிட்டு, மேவிய கூறது 1000 ஆயினால் ஆவியின் கூறு 100,001. அந்த 1000லேருந்து ஒன்று எடுத்து 100,000 பீஸாக வெட்டணும். ஏங்க, ஒன்றே வெட்ட முடியாது. இது எப்படி 100,000 பீஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லட்சத்தில் ஒரு கூறு தான் உயிரின் தன்மை. அவ்வளவு மென்மையானது, அதே நேரத்தில் அவ்வளவு ஆற்றல் படைத்தது, கண்ணுக்கு தெரியாதது. இதை அந்த காலத்தில் காற்றோடு ஒப்பிட்டு சொன்னார்கள். வாயு வழக்கம் அறிந்து செறிந்து அடங்கில் ஆயுட்பெருக்கம் உண்டாம் என்று ஔவையாரும், நம்முடைய சிவவாக்கியர் உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை என்றால், அந்த உயிர் அங்கேதான் மையம் கொண்டு இயங்குகிறது என்பதை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னேயே கண்டு உணர்ந்து சொல்லியிருக்கிறார்கள். அதையே கவியரசர் கண்ணதாசன் அழகாக பாடலாக வெளிப்படுத்தியிருப்பார். உயிருக்கு உருவம் கிடையாது, அந்த உயிரன்றி எதுவும் நடவாது. உயிருக்கு உருவம் கிடையாது, அந்த உயிரன்றி எதுவும் நடவாது. உருவத்தில் உண்மை தெரியாது, இந்த உலகத்தில் நேர்மை அழியாது என்ற வரிகளில் உயிரின் தன்மையை சொல்வார். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி காலத்தில் விஞ்ஞானம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது, மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. அதனால் அவர் சொன்னார், உயிர் மின்சாரத்தைப் போல இருக்கும் என்று. கண்ணில் பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும். மன ஆற்றல், உயிர் ஆற்றல், இறை ஆற்றல், நாம் பயன்படுத்துகின்ற மின் ஆற்றல் எல்லாமே ஒரு பவர் என்று சொல்வார்கள் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்வோம். இன்று பிறந்தநாள், திருமண நாள் காணும் அன்பர்கள், நண்பர்கள், மணவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு, அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்துகிறோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வரணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு
அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல் நலம் கொண்டு இருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர் வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறைவனுறு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.